குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி. நீங்க எல்லாம் யாருன்னா சொல்லுங்க, குத்து விளக்கு. தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துல அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசரிப்பு கூடாரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அதிலே ஒன்றுதான் ஆலயத்துல என்ன இருக்கணும். இப்ப இந்த ஆலயத்துல என்ன இருக்கு? ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்கும், மைக் இருக்கும், கீபோர்டு இருக்கும், இல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். ஆனா அப்போ இருந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, அதுல ஒன்றுதான் அவர் சொன்னதிலே ஒன்று குத்து விளக்கு. குத்து விளக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம பார்க்கிற குத்து விளக்கு மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா குத்து விளக்கு ஆலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துல என்ன இருக்கணுமா? சொல்லுங்க, குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். குத்து விளக்கு விளக்கா இருக்க கூடாது. அந்த விளக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்க, எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். குத்து விளக்குனா என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை தான் குத்து விளக்கு. குத்து விளக்குனா என்ன? உங்களுடைய வாழ்க்கை, இந்த ஜீவன், இந்த ஜீவியம் தான் குத்து விளக்கு என்று நாம் பார்க்கிறோம். இந்த குத்து விளக்கு நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்திலே உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தர் தந்த தீபம். இப்போ நம்முடைய ஆவி இருப்பாருங்க உள்ள. இந்த ஆவி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஜீவன், இது இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் என்னவா? தீபம். இந்த தீபம் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு தீபமா? இந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறதா அல்லது அணைந்து இருக்கிறதா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? சாட்சியா இருக்கு. உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கு பாருங்க. உங்க சாட்சியான வாழ்க்கை தான் இந்த தேசத்துல, இந்த சபையில நீங்க எரிந்து பிரகாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சர்ச்சுக்கு வரா 2 மனைவியை வச்சிருக்காங்க. அவங்க என்ன சாட்சி? 2 மனைவியை வச்சிருக்கிறவங்க அவங்க என்ன விளக்கு எரியிற விளக்கா இருக்க முடியும்? கள்ள தொடர்பு, கள்ளத்தனமான வாழ்க்கை, திருட்டு பழக்கம், ரகசிய பாவம், இதெல்லாம் என்ன சாட்சியான வாழ்க்கை? இதுவா விளக்கு? நீ சாட்சியா இருக்கணும். அதுதான் எரிகிற விளக்கு. எரிகிற விளக்கினுடைய வேலை என்ன? நீ சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கணும். நீ இருக்கிற தெருவுல சாட்சியா இருக்கணும். நீங்க வர சபையில சாட்சியா இருக்கணும். 4 பேர் உங்களை பார்த்தா மதிக்கணும். இவனா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த பொண்ணா, இது இப்பதானே பார்த்த இங்க நின்றுட்டு இருந்தது, இது இப்பதானே பார்த்த யார்கிட்ட பேசிட்டு இருந்தது, இப்பதானே பார்த்த 24 மணி நேரம் போன் தான் அது கையில. 24 மணி நேரம் போன், எப்ப பார்த்தாலும் போன் பேசிக்கிட்டு இருக்கு. இதுவா சாட்சி? நீயும் நானும் விளக்கு. இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். உங்களை பார்த்து நிறைய பேர் தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த. மத்தேயு 5:15-16. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷன் உங்களை நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருந்து உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும். பாருங்க, வெளிச்சம் யாருக்கு முன்னாடி பிரகாசிக்கணும்? உங்க வாழ்க்கை உங்க எதிர இருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். நம்ம விளக்க கொளுத்தி அந்த விளக்க ஏதாச்சும் கூட போட்டோ இல்ல குண்டா போட்டோ இல்ல பாத்திரத்துக்குள்ளேயே மூடி வச்சுட்டா என்ன நடக்கும்? அந்த வீடு எப்படி இருக்கும்? என்ன பண்ணிருக்கிறோம்? இப்ப விளக்க நம்ம மூடி வச்சுட்டா வீடு வெளிச்சமா இருக்குமா? இருக்காது. அந்த விளக்கை எடுத்து கொஞ்சம் நல்ல மேல இருக்கிற ஒரு ஹைட்டான இடத்துல வச்சா எப்படி இருக்கும்? அந்த வீடு ஃபுல்லா எப்படி இருக்கும்?
அது போல நீங்க இந்த உலகத்துல வெளிச்சமா இருங்க. நீ எரிச்சுக்கிட்டு இரு. உன்னை பார்க்கிறவங்க உன் நற்கிரியைகளை கண்டு சாட்சி உள்ள வாழ்க்கை என்ன தெரியுமா? நற்கிரியை என்ன? நல்ல செயல்கள். பையன் பொய்யே பேச மாட்டான். அந்த தம்பி இவர் ரொம்ப அன்பானவன், தாழ்மையானவன், பொறுமையானவன், நிதானமானவன், பாவம் செய்ய மாட்டான், இவங்கிட்ட எந்த பழக்கமும் இல்லைன்னு சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நீ குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். யார உங்களை பார்த்து பைபிள் எடுத்துட்டு போகுது, அதுக்கப்புறம் போய் அங்க எங்கன்னா போய் ரோட்ல நின்றுட்டு, இன்னைக்கு சர்ச்சில் நிற்கும், நாளைக்கு வைன் ஷாப்ல நிற்கும். இன்னைக்கு சர்ச்சில் நிக்குது, நாளைக்கு எங்க நிக்குது? வைன் ஷாப்ல போய் நிக்குது. இன்னைக்கு சர்ச்சில் ஜெபம் பண்ணுது, தெருவுல நின்னு கெட்ட வார்த்தை பேசுது. அப்படி சொல்லக்கூடாது. மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகள் நல்ல செயல்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் நீங்க குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? எரிந்து கொண்டே இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். ஆகவே அந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 14வது வசனம் என்ன சொல்லுது? அதிலே 14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம இந்த உலகத்திலே ஆண்டவர் யாரா வச்சிருக்காரு? நம்மள சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? யாரு? உலகத்துக்கு வெளிச்சம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதான் வெளிச்சம். சொல்லு, நீதான் வெளிச்சம். வெளிச்சமா இருக்கிறீங்களா? வெளிச்சமா இருக்கிறீங்களா? என்ன வெளிச்சம்? வெளிச்சம்னா என்ன? உங்க வாழ்க்கை தான் வெளிச்சம். உங்க வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் யாரை மகிமைப்படுத்தணும்? அந்த தேவனே எனக்கு வானப்பா. நம்ம வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு போறாங்க? அந்த இயேசுவும் வேணாம், அந்த சர்ச்சும் வேணாம் சொல்றாங்களா? சொல்லியா நிறைய பேர் இயேசுவே வேணான்ட்டு போயிடுறாங்க. யாரை பார்த்து? யாரை பார்த்து இயேசுவை வேணான்ட்டு போறாங்க? நான் பேசுற கெட்ட வார்த்தையை பார்த்து. நான் பேசுற கெட்ட வார்த்தையை பார்த்து. கொஞ்சமா பேசுறோம், கொஞ்சமா பேசுறோம். நம்ம எப்படி ஆண்டவரை நாம மகிமைப்படும்? எப்படி மகிமைப்படும்? ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்படி இருக்கிற? 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? நம்ம சாட்சியா இருக்கிறோமா? விளக்கு எரியணும்னா, அந்த குத்து விளக்கு எரியறதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கை விளக்கு, அந்த வாழ்க்கை எரிய வேண்டும் அப்படின்னா சாட்சியா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பாருங்க, விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5:17, எரிந்து கொண்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல். உங்க ஜெபம் அடிக்கடி என்ன ஆயிடுதுங்க? இடை விட்டுடுதா? இல்ல இடைவிடாமல் ஜெபம் பண்றீங்களா? கேப் கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? எரிந்து கொண்டே இருக்கணும் எப்பவே. ஒரு நாள் கூட அணைய கூடாது விளக்கு. விளக்கு ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாதுங்க? எப்போதும் ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். அதிகாலையில எழுந்து டெய்லி ஜெபிக்கணும். அதுதான் குத்து விளக்கினுடைய வேலை. கோயில்ல விளக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எரிந்து கொண்டு இருக்கணும். ஏதாச்சும் ஒரு லைட்னா என்ன பண்ணிருக்கோம்? அதே போல எப்பவுமே ஜெபம் இருக்கணும். அப்பதான் எரிந்து கொண்டே இருக்க முடியும். ஜெபம் இல்லாம இருக்க கூடாது. தேவனுக்கு உனக்கு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். எரிந்து கொண்டே இருங்க. ஜெபத்தை மறந்துடுங்க. ஒரு நாள் ஜெபிக்கிறீங்க, அடுத்த நாள் ஜெபிக்கிறது இல்லை. இடை விட்டு ஜெபிக்க கூடாது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோடு தொடர்புல இருங்க. ஆண்டவரோடு கனெக்ட்ல இருங்க. அந்த ஜெபம் தான் உங்க வாழ்க்கைய ஆண்டவரோடு கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஜெபம் இல்லைன்னா ஆண்டவரை நீங்க பிரிஞ்சிருவீங்க. ஜெபம் இல்லைன்னா ஆண்டவரை நீங்களும் கண்டிப்பா பிரிஞ்சிருவீங்க. உங்க சிந்தனை மாறிடும், உங்களுடைய உணர்வுகள் மாறிடும். எப்பொழுதும் எரியணும். விளக்கினுடைய வேலை என்ன? வாசித்தோல 20 இந்த லேவியராகமத்துல தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கு என்ன செய்யணுமா? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எப்பொழுதும் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஜெபம் பண்ணணும்.
ஜெபம் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. ஒரு நாள் ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. ஒரு இமைப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பார்க்கிறோம், தேவனை விட்டு பிரியக்கூடாது. எபிரேயர் 10:38 வாசிக்கிறோம். எபிரேயர் 10:38, தேவனை விட்டு ஒரு நாள் பிரியக்கூடாது, நீங்களும் தேவனும் எப்பொழுதும் தொடர்பாகவே இருக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். பின்வாங்கி போவேனானால் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா பின்வாங்கி போயிடுறாங்க. யாரும் பின்வாங்கி போக கூடாது. பின்வாங்கி போறதுன்னா என்ன? ஆண்டவரை விட்டு விலகி போறது, ஆண்டவரை விட்டு மாறி போறது, ஆண்டவரை விட்டு வழி விலகி போறது. அந்த காரியத்தை ஒருவரும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு உங்களுக்கும் எப்பொழுதும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கிற. பின்வாங்கி போக கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, பின்வாங்கி போவானே ஆனால் என்ன நடக்குமா? அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அவன் மேல என்ன இருக்காது? ஆண்டவர். பின்வாங்கி போறதுன்னா என்ன? பின்வாங்கி போறதுன்னா ஆண்டவரை விட்டுட்டு விலகி போறது. எப்பொழுதும் நீ ஆண்டவர் கூடயே இருக்கணும், எரிந்து கொண்டே எப்பொழுதும். ஒரு நிமிஷம் கூட அந்த ஆண்டவர் பிதா தேவன் சொல்றார் சிலுவையில, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கும். அது போல நீங்களும் ஆண்டவரை எப்பவுமே ஒண்ணா இருக்கணும். அவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? நம்ம பிரியக்கூடாது. எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும். சரி, அந்த விளக்குல எந்த எண்ணெயை ஊத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. ஒலிவ எண்ணெய். ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா அந்த விளக்கு எரியறதுக்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. விளக்கு எரிய என்னமா பண்ணணும்? எண்ணெய் ஊத்துனாதான் விளக்கு என்ன செய்யும்? எரியும். விளக்குல எண்ணெய் இல்லைன்னா என்ன ஆகும்? எரியுமா? இல்ல எண்ணெய் இல்லாம நான் விளக்கை எரிய வைப்பேன்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? எண்ணெய் இருந்தாதான் விளக்கு என்ன செய்யும்? எரியணும். அதுதான் அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். விளக்கு எரியறதுக்கு ஒலிவ எண்ணெய் என்ன செய்யணுமா? ஊத்தணும்னு சொல்லியிருக்கு. ஒலிவ எண்ணெய். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இந்த தேசத்துல பிரகாசமா இருக்கணும். சபையில நான் சாட்சியா இருக்கணும். சபையில நான் எல்லாருக்கும் முன் உதாரணமா நிக்கணும். நல்ல ஜெபிக்கிற ஒரு தாயா நிக்கணும். நல்ல ஒரு ஜெபிக்கிற சகோதரனா நிக்கணும். ஊழியத்தை தாங்குற சகோதரனா நிக்கணும். ஊழியம் செய்யற சகோதரனா நிக்கணும். சாட்சியா நிக்கணும் சபையில. சபையில பார்த்தா நீ எரியுறது எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? தெரியணுமா? தெரியக்கூடாது. என்ன? என்னுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா என்ன தெரியுமா நடக்கணும்? அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒலிவ எண்ணெய் என்பது அபிஷேகம், அந்நிய பாஷை. ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டால் சபையில எரிந்து பிரகாசிப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. அபிஷேகத்துல குறைவா இருந்தா, ஒரு விளக்குல எண்ணெய் குறைவா இருந்தா அந்த விளக்கு எப்படி எரியும்? எண்ணெய் குறைவாக இருக்கிற விளக்கு எப்படி எரியும்? சீக்கிரத்துல என்ன செய்யும்? அணைச்சு. ஒலிவ எண்ணெய் ஊற்றப்படணும். ஒலிவ எண்ணெய் இல்லை அப்படின்னா சீக்கிரம் அழிஞ்சிருவீங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் எல்லாருமே. ஆவியானவரை என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என்ன சொல்லி நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க? அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. அப்போஸ்தலர் 1:8 நம்ம வாசிக்கிறோமே, எப்ப நம்ம சாட்சியா இருப்போம், எப்ப ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது, எப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறீர்களோ, நீங்க இந்த தேசத்துல சாட்சியா இருப்பீங்க. ஏன் நம்மளால சாட்சியா இருக்க முடியல? சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, எதிர்த்த வீட்டுல சண்டை, தெருவுல சண்டை, குடும்பத்துல சண்டை. சாட்சியா இருக்க முடியல. பொறுமை இல்லை எனக்குள்ள, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்ல, பொறுமை இல்ல, நிதானம் இல்ல, தாழ்மை இல்ல. ஏன்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லைன்னா எனக்குள்ள கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், போராம இருக்கும், கெட்ட எண்ணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? சாட்சியா இருப்பேன். நிறையறீங்களா? அபிஷேகத்துல நிறையறீங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் உங்களை யாரா மாத்துது? சாட்சியாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கடைசியா நான் முடிக்க போறேன். இந்த ஒலிவ எண்ணெயை எப்படி எடுப்பாங்களா?
இடித்து பிழிந்து எடுப்பாங்க. ஒரு எண்ணெய், எந்த எண்ணெயா இருக்கட்டும், அது எண்ணெயா ஆகணும்னா என்ன பண்ணப்படும்? இப்ப கடலை இருக்கு, வேர்க்கடலை, அது கடலை எண்ணெயா வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? அது நல்லா காய வச்சு சக்கல போட்டு அதை இடிச்சு 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 பிழிஞ்சு எடுத்தாதான் என்ன வரும்? எண்ணெய் வரும். அப்பதான் அந்த எண்ணெய் என்னவா மாறுது? பயனுள்ளதா, விளக்கு எரியக்கூடியதாய் மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது நொறுக்கப்படுகிறதோ அப்பதான் என்னுடைய வாழ்க்கை இன்னும் மகிமையாய் மாறும். என்னவா மாறணும்? நம்ம சொல்லுங்க, நொறுக்கப்பட வேண்டும். உன்னை நொறுக்குது அப்படின்னா உன்னை ஒளிவ எண்ணெயா மாத்த போதுன்னு அர்த்தம், உன்னை மகிமையா மாத்த போதுன்னு அர்த்தம். சில பேருக்கு துன்பத்தை தாங்க முடியல, சில பேருக்கு போராட்டத்தை தாங்க முடியல, சில பேருக்கு எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம் நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை ஒளிவ எண்ணெயாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை யாரா மாத்துறாரு? ஒளிவ எண்ணெயா மாத்துறாரு. ஏன்னா இந்த தேசத்துல நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும்னா உனக்கு சோதனை வரும், உனக்கு துன்பம் வரும், உனக்கு போராட்டம் வரும், உனக்கு நிந்தனை வரும். உன் மனசை நிறைய பேர் உடைப்பாங்க. பெத்த பிள்ளைங்க உடைக்கலாம், தாய் தகப்பன் உடைக்கலாம், இல்ல இந்த உலகம் உடைக்கலாம், இல்ல பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம், வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னை நொறுக்கி பிழிந்து எடுக்கக்கூடிய எண்ணெயா என்ன செய்கிறது? இது மாறுகிறது. யாரெல்லாம் அதிகமாய் உடைக்கப்படுகிறீங்களோ அவங்க பக்கத்துல யார் வரா? ஆண்டவரே உனக்கு சமீபமாய் வந்துருவார். யார் சமீபமா வரா? சோதனை வருது, போராட்டம் வருதுன்னா ஆண்டவர் உன் பக்கத்துல வருவார். உடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் உன் பக்கத்துல வருவாரு, உனக்கு உன் அருகில வந்து நிற்பாரு. நீ உடைக்கப்படல, இப்போ அந்த கடலை ஒளிவப்பழம் தன்னை உடைக்கப்பட கொடுக்கலன்னா என்னையா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அதே போல நீ எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன் அருகிலே வந்து நிற்கிறார் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:71 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 119:71. உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உபத்திரவம் வருது எதுக்குங்க? உபத்திரவம் வருது எதுக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வர கஷ்டம் எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது? உபத்திரவப்பட்டது. அந்த ஒலிவ பழம் சக்கல போட்டு அதை நல்லா இடித்து பிழிந்து எடுக்கிறது எதுக்கு? நல்லதா கெட்டதா? அதே போல ஒரு துன்பம் வருதா அது உங்களுக்கு நல்லதுன்னு நினைங்க. ஒரு கஷ்டம் வருதா அது உங்களுக்கு நல்லது. ஒரு போராட்டம் வருதா அது உங்களுக்கு நல்லது. ஆகவே துன்பத்தை அனுபவிக்க, கஷ்டத்தை அனுபவிக்க சிரமப்படாதீங்க. நீ கையில காசு இல்லையா, கஷ்டப்படுங்க. ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லிடுறீங்க உடனே. ஆண்டவர் எனக்கு எதை கொடுத்தாரு? ஆனா கஷ்டம் என்னன்னு வேதம் சொல்லுது. அப்ப நல்லதுன்னு சொல்லுது. நீங்க ஏன் கஷ்டத்தை கஷ்டமா பாக்குறீங்க? அது என்னது? எனக்கு நல்லது. உன்னை யாரா மாத்த போகுது? ஒலிவ எண்ணெயாய் மாற்ற போகுது. துன்பங்கள் தான் ஒரு மனுஷனை சோதிக்கும். இந்த துன்பம் வரும்போதுதான் நீ எப்படி இருக்கிறன்னு ஆண்டவருக்கு தெரியும். எது வரும்போது? ஒரு மனிதன் கையில காசே இல்லைன்னா தெரியும் அவன் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான் அப்படின்னு. போராட்டம் வரும்போதுதான் தெரியும் நீ ஆண்டவருக்குள்ள எப்படி நிக்கிறேன்னு. விளக்காய் இருக்கிறியா, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறியா, இல்ல எரியாத அணைஞ்சு போற விளக்கா இருக்கிறோமா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் முடிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குத்து விளக்கு என்பது என்னுடைய வாழ்க்கை. எரிந்து பிரகாசிக்கணும் என்று சொன்னால் என்னுடைய சாட்சியான வாழ்க்கை. இந்த உலகத்துல நான் வெளிச்சமா நிற்கணும். யாரு முன்னாடி நான் பாவியா, துரோகியா, கெட்டவனா நிக்க கூடாது. நல்ல மனுஷனா நிக்கணும். என்னை பார்க்கிறவங்க என்கிட்ட இருந்து நல்லதை கத்துக்கணும், கெட்டதை கத்துக்கூடாது. நல்லவனை போல நடிக்கவும் கூடாது, கெட்டவனா வாழவும் கூடாது. என்னை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும்
எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நான் என்ன செய்யணும்? மாறணும். அந்த விளக்கு எரிவதற்கு எப்படி எண்ணெய் தேவையோ, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமான மனுஷனா இந்த பூமியில வாழணும்னு சொன்னா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் இல்லைன்னா உங்களால பரிசுத்தமா வாழ முடியாது. நல்லவனை போல நடிக்க மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லைன்னா நான் யாரா இருப்பேன்? ரீல்ஸ் என்ன? நடிப்பாயிடும். ஆனா ரியலா வாழணும்னா என்ன வேணும்? ரியலான மனிதன். இதுதான் என் உண்மை. இவங்க கிட்ட ஒரு நடிப்பு, அவங்க கிட்ட ஒரு நடிப்பு, அவங்க கிட்ட ஒரு நடிப்பு இல்லை. நான் அபிஷேகம் பெற்ற மனிதன். நான் நடிக்க கூடாது. நான் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனா. ஒளிவை என்னை சாதாரணமா வராது, அது இடித்து பிழிந்தால்தான். அதே போல உன் வாழ்க்கையில நிறைய சோதனை வரும், போராட்டம் வரும். வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வரும். எதுக்காக வருது? உன்னை இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெயாய் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பதற்காக தான் வருது. இன்னைக்கு இந்த படுற இந்த கஷ்டம் தான் நாளைக்கு உன்னை உயர்த்த போதுங்க. இந்த அவமானமும் நிந்தையும் தான் நாளைக்கு உன்னை யாரா மாத்த போகுது? ஆசீர்வாதமா மாத்த போகுது. அப்ப இந்த துன்பங்களை அனுபவிக்க கஷ்டப்படாதீங்க, உபத்திரவத்தை சகிக்க கஷ்டப்படாதீங்க. யோபு துன்பத்தை சகிக்க கஷ்டப்பட்டாரா? இன்னைக்கு அவர் கஷ்டப்பட்டு இருந்தா இன்னைக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாரா? முடியாது. உங்களை ஒப்புக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாரா. நம்ம ஜெபிக்கலாம்.